காய்ஸ் நாங்கள் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். காலையில் எங்கள் தம்பியை நான் வந்து இப்படி பேக் மாட்டிக்காடா அப்படின்னு சொன்னேன். அவனை பிச்சுக்கார வரையே இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஐயா இப்போ சொன்னோன்னே பேக் எடுத்து கீழே கழட்டிட்டாங்க. அதான் இவ்வளவு டேலண்டட் ஆகுற கொஞ்சம் கொழுப்பு குறைஞ்சா செய்ய மாட்டேன்னு சொன்னதை விட செய்வாங்க. அதுக்கு எங்கள் தம்பி தான் உதாரணம். பார்த்து கற்றுக்கோங்க காய்ஸ். பாவம் மூஞ்சி தாக்கி போயிடுச்சு. டெலிட்லாம் பண்ண முடியாது. நான் போடுவேன். இவனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு நான் கடற்கடையாக ஏறி ஏறி இறங்கி நடந்தேன். எனக்கு கால் வலிக்குது. இவனுக்கு எதுக்கு வலிக்குதுன்னு தெரில. எதுக்கு வலிக்குது? ஒரே சிரிப்பு தான். லுக்கு என்ன லுக்கு? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. இதான் வந்துட்டு அந்த மூஞ்சை கொஞ்சம் காட்டு. எங்கள் சேனலுக்கு காட்டு கொஞ்சம் மூஞ்ச. அழகான திருமுகத்தை காட்டுங்கோ. கொஞ்சம் காட்டுங்கோ. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயாவுக்கு காட்டுங்கோ. இதாங்க கைஸ் க்ளோஸ் அப்ல பார்த்துக்கோங்க. எங்கள் தம்பி கொஞ்சம் பயந்துடுவீங்க. கொஞ்சம் தூரமாக வச்சே பாருங்க. புள்ள பாவம் டயர்ட் ஆயிடுச்சு. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். சிரிப்பு சிரிப்பா வருது பாருங்களேன். தூக்க முடியாம பேகை தூக்கினாராம். அக்கா சொல்ல தூக்கிக்கிறேன். காது கேட்கல சொல்லு. பாத்தீங்களா பேகை தூக்கிறதுக்கு அக்காண்டா நீ தூக்கினாரா? உன் குத்தம்மா என் குத்தம்மா யார நானும் குத்த சொல்லன்னு என் தம்பி எப்படி நினைச்சேன் கூட. ஏய் சொல்றா. ஏய் சொல்றா. சொல்லனா பிரியாணி தரேன். நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லையா? நல்லா வேலை. Emotional damn. கைஸ் நான் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தின்னுட்டு இவனுக்கு இதுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கொடுனாரேன். நல்லா இல்லையா? வெக்கமா இல்ல? இந்த பையனே இப்படிதான் கைஸ். அவ்வளோதான். நான் வீட்டுக்கு வந்துட்டோம். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.